வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? விழுந்தாலும் மீண்டும் எழுவது தான் உண்மையான மனவலிமை. மனவலிமை என்பது அழாமல் இருப்பது அல்ல, அழுத பிறகும் முன்னேறுவது. நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதாக 4 டிப்ஸ் பார்த்துடலாமா? நம்பர் 1, பிரச்சனை வந்தாலும் பதறாதீங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காமல் இதிலிருந்து வெளியில் வர்றது எப்படி என்று சிந்தித்து செயல்படுங்க. நம்பர் 2, எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி பண்ணாதீங்க. எல்லோருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் உங்கள் மன நிம்மதிக்கும் மதிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. தேவைப்பட்டால் நோ சொல்லி பழகுங்க. நம்பர் 3, நெக்ஸ்ட் மூவ் பற்றி சொல்லாதீங்க. எல்லார்கிட்டேயுமே உங்களோட நெக்ஸ்ட் மூவ் பற்றி சொல்லாதீங்க. அதை சொல்லணும்னு அவசியமும் இல்லை. சைலண்ட்டாக வேலையை பாருங்கள். நம்ம சக்ஸஸே அங்கே சத்தமாக மாறிடும். நம்பர் 4, ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லதே பண்ணாலும் அவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கலைன்னா ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் விட்டு சென்றாலும் தன்னை நம்பி நிற்பவன் மனதளவில் மிக வலிமையானவன். நீங்கள் என்ன மாதிரி மென்டலி ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.